மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரைக்கும் ஆர்ஜே ரிலாங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் வழங்குகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இப்பொழுது உலக அளவில் அதிகமாக பேசப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீகன் டயட் முறைப்படி. அதாவது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தொற்றா நோயாக இருக்கிறது என்று எல்லோராலும் பார்க்கப்படுகிற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த உடல் பருமன் அதிகரித்திருக்கிறது. இந்த உடல் பருமனை குறைப்பதற்கு பல்வேறு டயட் முறைகளை மக்கள் பின்பற்றுகிறார்கள். டயட் முறைகளை பின்பற்றுகிற பொழுது அதற்குரிய நியூட்ரிஷன்கள், அதே போல டாக்டர்கள், அதாவது வைத்தியர்களின் ஆலோசனைப்படி தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். நாங்கள் நினைத்த மாத்திரத்தில் செய்யக்கூடாது. ஆனால் உலகத்தில் இந்த வீகன் டயட் முறை என்கிற ஒரு முக்கியமான முறை இப்பொழுது உலக அளவில் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ரஷ்யாவை சேர்ந்த ஒருவர் இந்த முறை மூலமாக தனது குழந்தையை கூட கொன்று இருப்பதாக அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வீகன் டயட் முறை என்றால் அவர்கள் இறைச்சி, மீன், அதே போல மாட்டில் இருந்து எடுக்கப்படுகிற பால், முட்டை எதுவுமே சாப்பிட மாட்டார்கள். தண்ணியும் மரக்கரையும் மாத்திரமே சாப்பிடுவார்கள். ரஷ்யாவை சேர்ந்த ஒருவர் அவர் தான் வீகன் முறையை பின்பற்றுவதாக கூறி தனது 1 வயதுக்கு குறைந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை கூட கொடுக்காமல் தனது மனைவி கொடுக்க ஆசைப்பட்டதும் தான் தடுத்திருக்கிறார். அந்த குழந்தை கொடுக்க தேவையில்லை, அந்த குழந்தைக்கு வீகன் முறை மூலமாகத்தான் நான் அந்த குழந்தையை வளர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த குழந்தை 1.5 கிலோ எடையுடைய தனது சொந்த குழந்தையை இவர் என்ன செய்திருக்கிறார்னா, சூரிய ஒளியில் இருந்து ஊட்டச்சத்து இந்த குழந்தை கிடைக்கும் என்று சூரியனில் ஒவ்வொரு நாளும் காட்டுவது, இப்படி என்று பட்டினி போட்டு அந்த குழந்தை இப்பொழுது இறந்திருக்கிறது. குழந்தையின் தாயான ஒஸ்னா மிரானோவா, இவங்களுக்கு 34 வயது. தாய்ப்பால் கூட இவர் கொடுக்க விடவில்லை என்று இவர் தடுத்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சூரிய ஒளியில் கிடைக்கும் நன்மைகள் குறித்து மற்றவர்களுக்கு இவர் எடுத்துக் கூறுவதற்காகவும் இதனை செய்தார் என்று சொல்கிறார்கள். எது எப்படியோ உணவு, தண்ணீர், தாய்ப்பால் கொடுக்கப்படாதால் உடல் மெலிந்த குழந்தை நியூமோனியா நோயால் உயிரிழந்திருக்கிறது என்று மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல கடந்த ஆண்டு தீவிர வீகன் டயட் முறையை பின்பற்றி 39 வயதான ரஷ்யாவை சேர்ந்த ஜன்னா சம்சோவா பரிதாபமாக மரணமடைந்தார் என்கிறது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவை சேர்ந்த இவர் உணவு, தண்ணீர் எடுக்காமல் தீவிரமாக வீகன் டயட் முறையை பின்பற்றினார். இதனால் நாளுக்கு நாள் உடல் மெலிந்து வந்த அவர் ஊட்டச்சத்து குறைபாடால் உயிரிழந்தார் என்கிறது சொல்லப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வீகனாக இருந்து வரும் இவர் பலரும் இவரை பின்பற்றினார்கள். இன்ஸ்டாகிராமில் இவரை பின்தொடர்ந்தார்கள். இவர் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். இருந்தாலும் முன்னுதாரணமாக இருந்தார். அவர் இப்பொழுது உயிரிழந்தார் என்கிற ஒரு சோகமான செய்தி வந்திருக்கிறது. எது எப்படியோ உலகத்தில் நாங்கள் நினைக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் செய்யக்கூடாது. எங்களுக்கு எது தெரியுமோ எல்லாவற்றையும் நாங்கள் செய்யக்கூடாது. அதுக்கு உரிய நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறார்கள், அதே போல மருத்துவர்கள் இருக்கிறார்கள். மருத்துவ ஆலோசனையை பின்பற்றித்தான் எந்த விடயத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த காணொளி மிக ஒரு படிப்பினை மிக்க காணொலியாகும். அதே போல அடுத்தவர்களுக்கு இதனை ஷேர் செய்வதன் மூலம் மற்றவர்களும் இப்படியான தேவையில்லாத பழக்கங்கள், அதே போல தேவையில்லாத டயட் கண்ட்ரோலுக்கு போவார்கள் என்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அவற்றில் இருந்து அவர்களை தடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதிகமாக இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள். வீகன் டயட் முறை என்பது இப்பொழுது உலக அளவில் பேசப்படுகிற மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள், அதே போல உங்களை சுற்றியிருப்பவர்கள், உங்கள் குழந்தைகள் கவனமாக, பாதுகாப்பாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மருத்துவ ஆலோசனை இன்றி எதனையும் செய்யக்கூடாது என்பதற்கு இந்த காணொளி மிக பொருத்தமான காணொலியாக இருக்கும். ஆகவே உங்களுடைய உறவுகள், நண்பர்களுக்கு அதிகமாக இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.